சிவா 77 மீடியா நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சம் நிறைந்த வணக்கம். புரூஸ்லி இன்றைக்கு புரூஸ்லியோட 53வது நினைவு நாள். உங்களுக்கு எல்லாருக்குமே புரூஸ்லி பற்றி நல்லா தெரியும். அவருடைய சண்டை, அதே போல் அவருடைய கட்டுக்கோப்பான உடல், ஒரு ஸ்ட்ராங்கான உடல் அமைப்பு, இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் தெரியாதவங்க எனக்கு தெரிஞ்சு யாருமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் இறந்து 53 ஆண்டுகள் ஆகுது. இன்னும் இந்த உலகமெங்கும், ஏதோ ஒரு பிறந்த ஊர்லேயோ மற்ற இடத்துலையோ இல்லை, உலகமெங்கும் அவருடைய அவர் பேரை கேட்டோன்னே அவருடைய எல்லாமும் நினைவுக்கு வரக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு ஆளுமை. என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு குறிப்பிட்ட தலைவர்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஆளுமைகளை ரொம்ப பிடிக்கும். அந்த பிடித்த முக்கியமான ஆளுமைகளில் புரூஸ்லி அவர்களும் ஒன்று. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அவருடைய அந்த உடல் அமைப்பு, அவருடைய தோற்றம், அவருடைய அந்த சண்டையினுடைய வேகம், அதெல்லாம் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப பிடிக்கும். இப்போ வரைக்கும் தினமும் ஒரு முறையாவது அவர் பேரை நினைச்சிருவேன், அவர் போட்டோவை பார்த்துருவேன். அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பங்களில் அது அமைஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஆளுமை. நினச்சி பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு மனிதர் தொடர்ந்து என்ன வாழ்ந்திருந்தாலும் மறந்துடுற ஒரு மனநிலையில் இருக்கிறதா மக்கள் பெரும்பான்மையாக இருக்காங்க. உலகம் முழுக்க நினைவுகள் இருக்குன்னா அது எப்பேற்பட்ட பிறப்பாக இருக்கணும். ஒரு பிறப்புன்னு இருந்தால் இது போல் இருக்கணும். நம்ம எவ்வளோ காலம் வாழ்கிறோங்கிறதுக்கு முக்கியம் இல்லை, வாழ்கிற காலத்துக்கு பின்னாடியும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கணும். இந்த பூமி உள்ளவரை நம்ம வாழணும். அதுக்கு மிக சிறந்த ஒரு உதாரணம் புரூஸ்லி. அப்படிதான் ஒரு ஒரு பிறப்பும் இருக்கணும், அதுக்கான முயற்சிகள் இருக்கணும். என்னுடைய விருப்பம். இப்போ அவரை பற்றின ஒரு சில தகவல்களை அவங்களோட நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். புரூஸ்லி சீன தந்தைக்கும் ஐரோப்பிய தாய்க்கும் பிறந்த மகன்களில் புரூஸ்லி ஒருவர். அவர் நவம்பர் 27, 1940 சான் பிரான்சிஸ்கோவில் பிறந்தார். ஹாங்காங்கில் வளர்ந்தார். அவர் சின்ன வயசுலேருந்தே அவங்க அப்பா ஒரு நடிகராக இருந்ததுனால அவரையும் ஒரு நடிகராக ஆக்கணும், அதே போல் தற்காப்பு கலைகள் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி இந்த பாரம்பரிய தற்காப்பு கலைகளை சீனாவில் இருந்து கற்றுக் கொடுத்தாங்க. அவர் நல்ல சிறப்பாக கற்றுக்கிட்டார். அந்த கலையில் தலை சிறந்து விளங்குற அளவுக்கு கற்றுக்கிட்டாரு. அதே போல் அவர் சினிமா படங்கள் நடித்தார். நடித்தது குறைவான படங்கள்னாலும் அதுபோல் இன்னொரு படம் வர முடியாத அளவுக்கு ஒரு சிறந்த படங்களாக அவர் நடிச்சிருக்கார். இன்னும் சிறந்த நடிகர், எழுத்தாளர், இயக்குனர், அவரே டைரக்ஷனும் பண்ணியிருக்கார். அவர் இதை தாண்டி அவரை நான் என்ன விதமாக உங்ககிட்ட நான் அவரை சொல்லணும், பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, ஏன்னா அவர் புரூஸ்லின்னு போட்டால் உங்களுக்கு எல்லாமே வந்துடும். இன்னைக்கு கூகுளில் அவர் தேடினோம்னா எல்லாமும் இன்னைக்கு தெரிஞ்சிடும், யாருக்குள்ளே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் அவரை பார்த்து வியந்தது, அவரை கற்றுக்கணும்னு நினைச்சது, அதுபோல் பின்பற்றணும்னு நினைச்ச விஷயங்களை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். புரூஸ்லி அவர் ஒரு பாகுபாட்டை உணர்ந்தார். அவர் மேலே ஒரு அடக்குமுறையும் ஒரு புறக்கணிப்பையும் இருக்கிறத அவர் உணர்ந்தார். இவ்வளோ பெரிய மாவீரன், தற்காப்பு கலையை உருவாக்குனவர், அவருக்கு என்ன புறக்கணிப்பு, அவருக்கு என்ன ஒரு பாகுபாடு அப்படின்னு நம்ம நினைக்க தோணும். இந்தியாவில் எப்படி மதம், ஜாதி, இனம், மொழி அப்படி ஒரு வித்தியாசங்கள் இருக்கோ, வேறுபாடுகள் இருக்கோ, அடக்குமுறை ஒடுக்குமுறை இருக்கோ, ஏற்றத்தாழ்வு இருக்கோ, அதே போல் உலகத்தில் இருக்குது. ஆனால் அங்கே இங்கே இருக்கிறது போல் ஜாதியோ மதமோ அப்படி இல்லை. ஆனால் அங்கே இனம் இருக்குது, நிறம் இருக்குது. கருப்பினத்தை வர வெள்ளை இனம் ஒரு அடிமையாகவே நடத்துச்சு. அது வரலாறுலாம் உங்களுக்கு தெரியும். அதே போல் ஆசியன் கண்ட்ரியில் இருக்க மனிதர்களை ஐரோப்பிய கண்ட்ரியில் இருக்கிற மனிதர்கள் ரொம்ப கீழே பார்ப்பாங்க. இவர் அப்பா சீனா நாட்டுக்காரர் சார்ந்தவர் இல்லையா, அதனால் இவரை ரொம்ப ஒரு கீழ்த்தரமாக பார்த்தாங்க. அதை உணர்ந்தார். அவருக்கான எந்த வாய்ப்பும் ஹாலிவுட் லெவலில் கிடைக்கல. 1959 அவருக்கு 18 வயசு இருக்கும். 18 வயசுல வாஷிங்டன் பல்கலைக்கழகத்தில் ஒரு தத்துவவியல் படிக்கிறார். அங்கிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் நடக்குது. எனக்கு ரொம்ப பிடித்தமானதா பின்பற்றக்கூடியதா இருக்கக்கூடியது இதுதான். அவர் பின்பற்றின அங்க அந்த தத்துவ
தத்துவியல் படித்த பின்னாடி அவர் நிறைய தத்துவியலாளர்களை உலகத்தில் தலை சிறந்தவர்கள்லாம் பார்க்குறாரு. புத்தர் தொடங்கி பல்வேறு தலைவர்களை, ஒரு மகான்களை அவர் பின்பற்றிருக்கிறார். அப்புறம் நடைமுறை வாழ்க்கையில் ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி, ஆலன் வாட்ஸ், லாவோ இட்ஸு, சுவாங் இட்ஸு, சாக்ரட்டிஸ், ரெனே டெக்காடேங்கிறவர், இவர் பின்பற்றிய தத்துவ தலைவர்கள், ஆளுமைகளில் இவங்களாம் ரொம்ப முக்கியமானவங்க. இதையெல்லாம் இவங்களை படித்த பின்னாடி மீண்டும் ஹாலிவுட்டில் கிடைக்கலன்னா என்ன, என் திறமையை, என்னுடைய தகுதியை நான் வந்து உணர்த்துவேன், என்னை தேடி வர அளவுக்கு நான் உருவாக்குவேன்னு சொல்லி ஹாங்காங் வந்து படங்கள்லாம் எடுக்கிறாரு, அவரே இயக்குறாரு. அது மிகப்பெரிய வெற்றியை பெறுது. உலகத்தில் அந்த மாதிரி ஒரு தற்காப்பு கலைகளில் வசூல் யாருமே இல்லை, அந்த அளவுக்கு படைக்கிறாரு. ஹாலிவுட்லாம் திரும்பி பார்க்குது, இவர் வந்து வச்சு நம்ம படம் பண்ணணும், ஏன்னா தங்கங்கள் கொட்டி கிடக்கிற ஒரு ஒரு சுரங்கம் அது புரூஸ்லிங்கிற ஒரு மனிதன் மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லி தேடி வராங்க. ஹாலிவுட்டில் படம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு, படம் ஹாலிவுட்டில் நடிக்கிறாரு, மிகப்பெரிய வெற்றி பெறுது. உலகமே அவரை திரும்பி பார்க்குது. அவர் பிறந்த அந்த சான் பிரான்சிஸ்கோ, இது ஹாங்காங், வளர்ந்தது சீனா, எல்லா நாடுகளும், ஆசியன் கண்ட்ரிஸ் எல்லாமே பயங்கர பெருமை கொள்றாங்க. உலகமே அவரை வந்து இனம் தாண்டி, ஒரு நாட்டினம் தாண்டி அவரை வந்து ஒரு போற்றக்கூடிய, மதிக்கக்கூடிய, பின்பற்றக்கூடிய ஒரு பெரிய ஆளுமையாக பார்க்கக்கூடிய ஒரு நிலையை அவர் ஏற்படுத்துறாரு. அவரோட படங்களை பார்த்தீங்கன்னா சண்டை தனித்துவம் தான், அவருடைய சண்டை பாணிங்கிறது தனித்துவம். அந்த பழமைவாத ஒரு முறையை, தற்காப்பு முறையை வந்து தகர்த்து ஒரு புது முறையை புகுத்தி அந்த சண்டை பயிற்சிருக்கும். அதுக்கு காரணம் அவர் முடிவு பண்ணது, தான் சிறந்தவராக இருக்கணும், தன்னுடைய இதுதான் சிறந்ததாக இருக்கணும், அது எப்பயுமே அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குங்கிறத மனசுக்குள்ள அதை நல்ல ஒரு தீவிரப்படுத்தி தொடர்ந்து பயிற்சி மேற்கொண்டிருந்தனால அந்த மாதிரியான ஒரு புதுவிதமான ஒரு தற்காப்பு கலையை அவர் புகுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு. அந்த அளவுக்கு அதில் ஒரு நேர்த்தி இருக்கும், ஒரு வேகம் இருக்கும், அதில் ஒரு திறமை இருக்கும், அதில் ஒரு உண்மைத்தன்மை இருக்கும். இத்தனையுமா இருந்த அந்த தற்காப்பு கலை சண்டைங்கிறது உலக அளவில் பெரிய பிரபலமானாலும் அந்த ஒரு சண்டைகளுக்குள்ளும் ஒரு படத்துக்குள்ளேயும் அவர் பின்பற்றிய தத்துவங்கள் இருக்கும். அவர் ஆசியன் கண்ட்ரின்னு சொல்லி ஐரோப்பிய கண்ட்ரிலாம் அவர் ஒதுக்குனாங்க இல்லைங்களா, அப்போ அதை உடைக்கிறதுக்கான முயற்சியும் அந்த படங்கள்ல இருக்கும். நிறைய காட்சிகள் அமைச்சிருப்பார். ஒரு சக் நாரிஸ்ங்கிற ஒரு கராத்தே ஒரு வீரர் அவருடைய படத்தில் நடிச்சிருப்பாரு. அவரை வீழ்த்துவார். அவரை வந்து ஐரோப்பிய ஒரு நாட்டை சார்ந்தவராகவும், இவர் சீனா நாட்டை சேர்ந்தவராகவும் அவரை காட்டி இவர் வந்து அவரை வீழ்த்துறதா காட்டுவார். அதே போல அந்த சண்டை காட்சியிலே பார்த்தீங்கன்னா பழமைவாத அடிப்படையில் அவர் கூட சண்டை போட்டுட்டு இருப்பார், சக் நாரிஸ் கூட. அவரை வீழ்த்த முடியாது, சக் நாரிஸுடைய தாக்குதல் அதிகமாக இருக்கும். அதை அப்படியே முறியடிச்சு ஒரு புதுவிதமான ஒரு முயற்சி எடுத்து சண்டை பாணியை பின்பற்றிருப்பாரு, சக் நாரிஸை வீழ்த்திடுவார். இதுவும் சீனாவில் வந்து ஒரு பெரிய கொந்தளிப்பு இருந்துச்சு. நம்ம பழமைவாத சண்டையை மேற்கொள்ளாம இவர் வேற விதமான சண்டையை பண்றாங்களேன்னு சொல்லி அவர் பிறந்த நாட்டிலேயும் அந்த மாதிரி அவருக்கு ஒரு பாகுபாடு இருந்துச்சு. அப்போ அதையும் உடைக்க வேண்டிய தேவை அவருக்கு இருந்துச்சு, அதை உடைச்சாரு. அதே போல சீனாவில் இருக்கிற அந்த சண்டைகளை வந்து மேற்கத்திய நாடுகள்ல, ஐரோப்பிய நாடுகளுக்கு சொல்லித்தரக்கூடாதுங்கிற ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சு. அப்போ அவர் சொல்லி கொடுத்தாரு, அங்க படிக்கிற காலத்துல வாஷிங்டன் பல்கலைக்கழகத்துல படிக்கிற காலத்துல சொல்லி கொடுத்தாரு. அதுக்கு ரொம்ப ஒரு கட்டுப்பாடுகள் இருந்துச்சு, எதிர்ப்பு இருந்துச்சு. சீன நாட்டுக்காரங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு உலக தலை சிறந்த ஒரு சாம்பியன், அவரை நீ வந்து வெற்றி பெற்றணும், அவரை வெற்றி பெற்றுட்டா நீ வந்து அதுக்கப்புறம் நீ பயிற்சி இந்த கலையை எங்கனாலும் யாருக்கு வேணாலும் சொல்லிக் கொடு. ஒருவேளை தோத்துட்டீங்கன்னா இது எங்கேயுமே யாருக்கும் நீ சொல்லித்தரக்கூடாது, எந்த ஐரோப்பிய நாடுகளுக்கும் சொல்லித்தரக்கூடாதுன்னு சீன தற்காப்பு கலையினுடைய சிறந்த மாஸ்டர்லாம் சொல்றாங்க. சரின்னு சொல்லி அந்த சண்டை போட்டியில கலந்துக்கிறாரு. 3 நிமிஷத்துல அவரை வீழ்த்திடுறாரு, புரூஸ்லி வெற்றி பெற்றுறாரு. ஆனாலும் ஒரு சிந்தனையிலேயே இருக்கிறாரு, ஒரு ஒரு யோசனையிலேயே இருக்காரு. அப்போ அவங்க மனைவி கேட்குறாங்க, அவங்க மனைவி பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்க வந்து லவ் மேரேஜ், அவங்க விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. லிண்டா லீ அப்படின்னு சொல்லி அவங்க பேர். ரொம்ப ஒரு கணவன் மனைவியாக ரொம்ப அவங்களுக்கு உறுதுணையாக இருந்தவங்க. அப்போ அவங்க மனைவி கேட்குறாங்க, ஏன் இப்படி சோகமாக இருக்கிறீங்க, என்ன அப்படின்னு கேட்குறப்போ புரூஸ்லி சொல்கிறாரு, நான் பழமைவாதமான அந்த சண்டை முறையை பயன்படுத்தினால 3 நிமிஷம் ஆயிடுச்சு, ஆனால் நான் 1 நிமிஷத்துலேயே வீழ்த்தி இருக்கணும், அதுதான் எனக்கு மனசு அடிச்சுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த எண்ணங்கள் தான் அந்த புதுமையான சண்டை முறைகளை உருவாக்கி அவர் இன்னைக்கு உலகம் முழுக்க புகழ் பெற அளவுக்கு புரூஸ்லி இருக்கிறதுக்கு காரணம். அப்போ இது எல்லாத்தையும் ஒன்னொன்னையும் உடைச்சிருக்காரு. இது எங்கிருந்து உடைச்சாருன்னா அவர் பின்பற்றின இந்த தத்துவ மேதைகள்,
இப்போ ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி அவர் இந்திய நாட்டை சார்ந்தவர், ஆந்திர பிரதேசம். அவர் பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையா இருக்காங்க. அவங்க சின்ன வயசுலேயே அவங்கள தத்துக்கெடுத்துட்டாங்க. அவர் மிக சிறந்த எழுத்தாளர், பேச்சாளர், சிந்தனையாளர். அவர் தன் சிந்தனைகளை வந்து உலகம் முழுக்க மிக தீவிரமா பரப்புனாரு. அவர் சொன்னது என்னன்னா, இந்த ஒரு ரொம்ப நுட்பமா கவனிக்கணும். அதாவது அன்றாட கா நிகழ்வுகள்ல, தினந்தோறும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளிலிருந்து அத மிக நுட்பமா, துல்லியமா, விழிப்புணர்வோட கவனிச்சு, அத நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, அதிலிருந்து நம்மள மாத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது என்னன்னா, தினந்தோறும் ஒண்ணொண்ணும் நடக்கும். தினந்தோறும் எண்ணங்கள் வரும். தினந்தோறும் உணர்வுகள் வரும். அந்த எண்ணங்களையும், உணர்வையும் தீவிரமா விழிப்புணர்வோட கண்காணிச்சு, அத அந்த தெளிவா இருந்தோம்னா, தனக்கானத நம்ம உருவாக்கிக்க முடியுங்கிறது தான் ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி. அவர் உண்மை என்னன்னா, பாதை இல்லாத பிரதேசம் அப்படின்னு சொல்லுவாரு உண்மைய. உண்மை என்பது பாதை இல்லாத பிரதேசம். ஏன்னா, ஒரு கொள்கையிலிருந்து ஒரு உண்மை நிலையை நம்ம கண்டறிய முடியாது. அது அன்றாட அவ்வப்போது நடக்கிற நிகழ்வுகள்ல இருந்து தான் நம்ம அதில் வந்து நம்மளை சரி பண்ணிக்கணும், நம்மளை உணர்ந்துக்கணும், நமக்கானதா உருவாக்கிக்கணுங்கிறதுல ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி தீவிரமா இருந்தார். இப்போ அதை தான் வந்து அந்த பழமைவாதங்களை வந்து தகர்த்தெறியதில்லை, அந்த சமூக கட்டுப்பாடுகள் விடுபடுற ஒரு எண்ணம் வந்து புரூஸ்லிக்கு ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தியிலிருந்து தான் வந்திருக்கு. அதே போல ஆலன் வாட்ஸ்ங்கிறது ஜென் தத்துவத்தை பின்பற்றினவர். புரூஸ்லி அவர்கள் சொல்லியிருப்பார், பி வாட்டர், நீரை போல இரு அப்படின்னு சொல்லி. அது அவர்கிட்ட அது உருவாகிறதுக்கும் சொல்றதுக்கும் ஆலன் வாட்ஸ் ரொம்ப முக்கியமான காரணமா இருந்திருக்கிறார். அந்த உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீரை போல இருன்னு. அதாவது நீர் மட்டும்தான் எந்த இடத்துல ஊத்துறோமோ, எந்த வடிவத்தில் மான பொருட்களையோ இல்லை பாத்திரங்களையோ ஊத்துறோமோ அந்த வடிவமா நீர் இருக்கும். அவரு இப்போ ஒரு 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 பாறை இருக்கு, அது குழியா இருக்கு, அந்த இடத்துல அதை தண்ணியை ஊற்றினோம்னா அது அந்த ஒரு குழிக்குள்ள இருக்கிற ஒரு வடிவமா தெரியும். அதே போல நீளமா இருக்கிற ஒரு பாத்திரம் இருக்கு, அதுல அந்த நீரை ஊற்றினோம்னா நீளமா தெரியும். வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கிற பாத்திரங்கள்ல அந்த நீரை ஊற்றினோம்னா வளைஞ்சு நெளிஞ்ச வடிவத்துல தெரியும். இது எதுக்கு சொல்ல வர்றாருன்னா, நம்ம சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி நீரா இருந்தமா மட்டும்தான் இந்த உலகத்துல நம்ம அமைச்சிக்க முடியும், நமக்கான வாழ்க்கையை உருவாக்கிக்க முடியுங்கிறதுல புரூஸ்லி அவர்கள் தீவிரமா இருந்தார். பீவேர், நீரை போல் இரு அப்படின்னு. இது வந்து ஆலன் வாட்ஸ்கிட்ட இருந்து வர்றதுக்கான கத்துக்கிட்டாரு. அதே போல லாவோ இட்ஸோ, ஜுவாங் இட்ஸோ, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தாவோயிசம் அதனுடைய தத்துவத்தினுடைய தந்தை இவங்க. இப்ப அது தாவோயிசம் என்ன சொல்லுதுன்னா, எதையும் எதிர்க்காமல் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப வளைந்து செயலற்ற செயலா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தாவோயிசம் சொல்லும். எதையும் எதிர்க்க தேவையில்லை, ஆனா அதனுடைய செயல்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு செயலற்ற செயலா இருந்து அதை நம்ம முறியடிக்கணும் அப்படிங்கிறது தான். எதையும் எதிர்க்க தேவையில்லை, எதையும் அடிச்சு நொறுக்க தேவையில்லை, எதையும் செய்ய தேவையில்லை. என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி விலகியோ அல்ல அது கூட சேர்ந்தோ இருந்தோம்னா நமக்கானதை நம்ம உருவாக்கிக்க முடியும் அப்படிங்கிறது இன்னும் அது அந்த தாவோயிசம்ங்கிறது அதை படிக்கிறப்போ இன்னும் தீவிரமா தெளிவா தெரியும். அவங்க கிட்ட இருந்து இந்த அவரு ஜீட் குண்டோ அப்படிங்கிற ஒரு தற்காப்பு கலையை கூட இந்த நிலையில தான் அது வந்து உருவாக்கி இருக்கிறார். அவருடைய அந்த சண்டை பயிற்சி புரிய பார்த்தீங்கன்னா அருமையா இருக்கும். அதே போல சாக்ரட்டிஸ், தன்னை அறிந்து கொள்ளுதல், முழுமையா தன்னை அறிஞ்சுக்கணும். அப்படி முழுமையா தன்னை அறிஞ்சுக்கிட்டதுனாலதான் இன்னைக்கும் இந்த உலகத்துல வாழ்ற அளவுக்கான ஒரு செயலை செஞ்சுட்டு போயிருக்காரு புரூஸ்லி. அதே போல ரெனே டெக்கார்டேங்கிறவர், அவர் பார்த்தீங்கன்னா பகுத்தறிவு, சுய சிந்தனை இதுல ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருந்தார். ஒரு பிரெஞ்சு தத்துவியலாளர். இவருடைய எழுத்துக்கள் வந்து புரூஸ்லிக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த எழுத்துக்கள்னால தான் ஒரு 2 புத்தகங்கள் கூட புரூஸ்லி அவர்கள் எழுதியிருக்காரு. டோ ஆஃப் ஜீட் குண்டோ, அப்புறம் ஸ்ட்ரைக்கிங் தாட்ஸ் அப்படிங்கிற ஒரு 2 புத்தகங்கள். அதுல ரொம்ப தீவிரமா அவருடைய வாழ்க்கையில பின்பற்றின தத்துவங்கள், செயல்முறைகள் அனைத்துமே வந்து அந்த 2 புத்தகங்கள் இருக்கும். அப்போ புரூஸ்லி அவர்கள் வந்து எப்படியாப்பட்ட ஒரு ஒரு திரைக்கலைஞனா மட்டும் இல்லாம ஒரு தற்காப்பு கலையை உருவாக்குன அல்லது கத்துக்கிட்ட ஒரு பயிற்சியாளராகவோ அல்லது ஒரு அதுல தலை சிறந்த ஒரு வீரராகவோ சாம்பியனாக மட்டும் இல்லாம ஒரு தத்துவங்கள் தான் நம்ம வழிநடத்தும், நம்மளை உயர்த்தும். ஒரு தத்துவங்கள் வந்து நம்மளை இந்த உலகுக்கு ஒரு எடுத்துக்காட்டா முன்னுதாரணமா இருக்கிற ஒரு நிலையை உருவாக்குங்கிறத புரூஸ்லி தன் வாழ்க்கையில உணர்த்தினார். இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவருடைய சண்டை எந்த அளவுக்கு பிடிக்குமோ, அவருடைய உடற்பயிற்சி எந்த அளவுக்கு பிடிக்குமோ, அவருடைய ஒரு கட்டுக்கோப்பான ஒரு வலிமையான உடல் தோற்றம் எப்படி பிடிக்குமோ, அதே போல அவர் பின்பற்றின இந்த தத்துவங்கள்,
அவர் பின்பற்றி தனக்கான வாழ்க்கையில நடைமுறைக்கு கொண்டு வந்த இந்த தத்துவங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது மனிதகுலம் பின்பற்றணும். வெறுமனே ஒரு சண்டை ஒரு வீரரா பார்த்துட்டு அப்படியே மகிழ்ந்து போறதை விட, அவர் பின்பற்றிய தத்துவத்தால அதை ஆராய்ச்சி செஞ்சு நமக்கானதா ஆன சூழ்நிலைக்கு ஏற்ப அதை உருவாக்கி நம்மளும் புரூஸ்லி போல ஒரு புகழுள்ள ஒரு மனிதனாக, என்றென்றுக்கும் நிலைச்சிருக்க ஒரு மனிதனாக இந்த உலகத்துல நம்மளாலையும் இருக்க முடியுங்கிறது தான் நான் அவர்கிட்ட இருந்து தெரிஞ்சிட்டது. தினந்தோறும் அதை நினைச்சு நினைச்சு வியக்கிறது. இது எல்லாமே இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்கு புரூஸ்லி பத்தினது. அதை சொன்னா நீங்க சாதாரணமா அதை தெரிஞ்சுக்கணுங்கிறத விட ஒவ்வொருத்தரும் தேடி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். இந்த அளவுல புரூஸ்லி பத்திய அவருடைய நினைவு நாள்ல நான் பகிர்ந்தெடுத்து ஒரு பெரும் வாய்ப்பு. ஏன்னா ஜூலை 20, 1973 அவர் மறைஞ்சதுங்கிறது உலகத்துல தாங்க முடியாத துயரம், ஒரு பெரும் இழப்பு, அதிர்ச்சி. இவ்வளவு பெரிய மாவீரன் எப்படி இறந்தாருங்கிறது எத்தனையோ ஒரு மர்மமான முறைகள் அது இதெல்லாம் சொல்றாங்க. ஆனா அதை தாண்டி மருத்துவர்கள் சொல்றாங்க அவருக்கு மூளையில அதிகப்படியான கனம் இருந்தது, வெயிட் இருந்துச்சு. அது பெரிய அவர் பயிற்சியா அல்லது வேற ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிறது ஒரு சில நரம்பியல் பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இறந்தாலும் பேர் சொல்ற அளவுக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு 2 மகன், பிராண்டன் லீ. அவர் அவரும் திரைப்பட நடிகராக இருந்தார், தற்காப்பு கலைஞரார். அவரு இறந்துட்டார். அவர் ஒரு 28 வயசுல இறந்துட்டார். இவர் 32 வயசுல புரூஸ்லி அவர்கள் இறக்குறாங்க. அவர் 22 வயசுல இறந்துட்டார். அதே போல ஷனான்லி அவங்க பொண்ணு இன்ன வரைக்கும் இருக்காங்க. அப்பாவுடைய அந்த கலையை தொடர்ந்து திரைப்படங்கள் வழியா அதை பரப்பிட்டு இருக்காங்க. இந்த தற்காப்பு கலைகள் என்பது தன்னம்பிக்கை கொடுக்கறதும் தன்னை தனித்துவமாக இருக்கிறதுக்குமான ஒரு பயிற்சி முறை தான். தற்காப்பு கலைகளும் கத்துக்கணும், அதே போல உலகத்தில் இருக்கிற மனிதனுக்கான ஒரு நடத்தைகள் இருக்கிற ஒரு நல்வழிப்படுத்துகிற தத்துவங்களையும் பின்பற்றி நம்ம வாழ்க்கையில் அதை நடைமுறை கொண்டு வரணும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.